ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம 5 நிமிஷத்தில் எப்படி டேஸ்டியான வாழைப்பழ போண்டா ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடச்சிருக்குன்னு ஒரு 5 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. கூடவே ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து கொடுத்துருங்க. நான் இன்றைக்கி 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. சப்போஸ் உங்களுக்கு பேக்கிங் சோடா போட விருப்பம் இல்லை அப்படின்னா நல்லா மாவு பசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் சோப் பண்ணி வச்சுருங்க. அப்போ நமக்கு சாஃப்டாக மாவு கிடச்சிரும். உடனே போடணுன்னா பேக்கிங் சோடா போட்டு தான் ஆகணும். இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணணும். இந்த வாழைப்பழத்தில் மட்டும்தான் பிசையணும். இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு எடுத்து போடுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமே போண்டாவை போடுங்க. 1 பை 1 போட்டு எடுத்துருங்க. நல்லா கோல்டன்கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த அளவுக்கு கோல்டன்கலர் வந்ததுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான வாழைப்பழ போண்டா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.